ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது முதலாவது தேவதூதன் சொன்ன காரியம் என்னன்னு சொன்னா, பயப்படாதிருங்கள். ஸோ கர்த்தருடைய மகிமை எந்த இடத்துல இருக்கிறதோ அதுல தெய்வ பயம் இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு ஒரு ஃபோக்கஸ் அவர்களுக்கு எங்கே இருக்கிறது என்பதை தெரியாத வண்ணமாக, என்ன செய்வது என்று தெரிய வேண்டாம் அவள் பார்க்கிறார். இதுதான் மோசேயுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். மற்றும் யார் யார் ஆண்டவரை ஒரு என்கவுண்டருக்குள்ள போனாங்களோ அந்த இடங்களில் எல்லாம் there was something that God had for them, and whenever there was an angelic encounter, எங்கெல்லாம் ஏஞ்சல் தேவதூதன் இந்த இடத்துல வந்தானோ அந்த இடத்துல ஒரு 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 மாறுதலை அந்த இடத்துல பார்க்கிறோம். அதே போல தான் இந்த இடத்துலயும் there is a timing, there is a purpose, there is a plan that God gave them. A sign has been given. இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொன்னார். He was wrapped in a swaddling cloth. அவரை துணியிலே சுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த துணி இந்த இடத்துல எதை குறிக்கிறது சொன்னா, நம்ம உலக பிரகாரமான காரியங்களை குறிக்கிறது. அந்த துணியை எடுத்து when we look into Jesus, when we unwrap, ஒரு gift நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அந்த gift-ஐ எடுத்து நம்ம ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் அதுல உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். Amen. Likewise, unless we taste, unless we experience God, unless we experience Christ in our life, நம்ம அவருடைய காரியங்களை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள முடியாது.